வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 14. சமையலறையை ஒட்டி பின்பக்க தோட்டத்திற்கு செல்ல கதவு ஒன்று இருந்தது. அது ஞாபகத்திற்கு வர அவளை அழைத்து கொண்டு வெளியேறினார் நரசிம்மன். எதுக்கு வெளியே போறீங்க? உங்க தங்கச்சி போயிட்டாங்களா? கேள்வி மேல் கேள்வி கேட்டவளுக்கு பதிலளிக்காமல் கையை பிடித்து இழுத்துச் சென்றவன் வெளியே தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றான். வரிசையாக இருந்த மரங்களின் மறைவிலேயே அழைத்துச் சென்றவன் மேலே மாடி பால்கனியிலிருந்து வளைந்து இறங்கிய படிக்கட்டின் வழி அவளை அழைத்துச் செல்லாம். இது எங்கே போகும்? ஹால்ல எல்லோரும் இருக்கிறாங்க. கிசுகிசுப்பாக கேள்வி எழுப்பினாள் சந்திரிகா. மாடி பால்கனிக்கு போகும். அங்கிருந்து ரூம்க்கு போய்க்கலாம் என்றவன் அவளை மேலே அழைத்து வந்து விட்டான். இவர்களது நல்ல நேரமோ என்னவோ அங்கு யாரும் இல்லை. தேங்க் காட், யாரும் இல்ல. முணுமுணுத்தபடி தனது அறையை நோக்கி அவள் விரைய அவளை பார்த்தபடியே தனது அறைக்குள் நுழைந்தான் நரசிம்மன். ஷவரை திறந்து அடியில் நின்றவனின் உதடுகள் புன்னகைத்துக் கொண்டன. காதலில் இந்த கள்ளத்தனம் எல்லாம் ஒரு அழகுதானே, கொள்ளை அழகு அது. அவனை முத்தமிட்ட நினைவு வந்து போக உணர்வுகளோ மீண்டும் அந்த முத்தம் வேண்டும் என ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தது. சும்மா இருந்தவனை டெம்ட் ஏத்தி விட்டுட்டு போயிட்டான். முணுமுணுத்து கொண்டவன் வெகுநேரம் அந்த ஷவரின் அடியில்தான் நின்றிருந்தான். இங்கோ மார்பில் முடிச்சிட்டிருந்த பூந்துவாலையுடன் கண்ணாடி முன் நின்றிருந்தவளுக்கும் அதே எண்ணம்தான். அவன் முத்தமிட்ட சுவடு தெளிவாய் அவள் இதழ்களில் பதிந்து கண் சிமிட்டிக் கொண்டிருந்தது. நாணத்துடன் இதழ்களை தொட்டு பார்த்தாள். இதோ இப்பொழுது கூட அந்த வெம்மையான முரட்டு உதடுகளின் ஸ்பரிசத்தை அவளால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. வசியக்காரன் இவன் என்னை வசியம் பண்ணிட்டு நான் என்னமோ வசியம் பண்ணின மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வருவான். சரியான முரடன். எண்ணிக்கொண்டவளுக்கு மறக்க முயன்றாலும் மீண்டும் மீண்டும் சற்று முன் நடந்த நிகழ்வுகளை நெஞ்சுக்குழிக்குள் ஊர்வலம் போய்கொண்டிருந்தது. ஐஸ்கிரீமை சுவைக்கிறேன் என்று இவன் செய்த அழிச்சாட்டியத்தில் காரிகையின் கழுத்திலும் சில பல்தடங்கள். அதை அவன் பரிசளித்த நிமிடங்கள் கண்முன் வந்து மறைய அதே மயக்கத்துடன் உடைகளை மாற்றியவள் அப்படியே படுக்கையில் சரிந்தாள். இந்த மனநிலையில் எழுந்து கீழே செல்ல முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. இந்த இனிய நிமிடங்களை எண்ணி எண்ணி அசைப்போட மனம் தனிமையை நாடியது. இன்னொரு அறையில் இருந்தவனுக்கும் தனிமையை கட்டிக்கொண்டு கட்டிலில் விழுந்து கிடந்திருந்தான். இருவரின் மனம் முழுக்க காதல் பொங்கி ததும்பினாலும் அதை கோபம் மறைத்து கொண்டிருக்கிறது. கோபம் மட்டுமல்ல, கடந்த காலத்தின் வலி, ஆற்றாமை, துரோகம் என அனைத்தும் தான். இப்பொழுது இவனை இப்படி உருகி உருகி காதலிப்பவள் அப்பொழுது நரசிம்மனை காதலிக்கவில்லை. இப்பொழுது கோபமுகம் கொண்டு வெறுப்பை உமிழ்பவன் அப்பொழுது நாய்க்குட்டியாய் அவளை சுற்றி சுற்றி வந்து காதலை பொழிந்தான். சில வருடங்களுக்கு முன்பு அவள் பார்த்த அந்த நரசிம்மன் வேறு. அவனுக்கு இப்படி கோபப்பட தெரியாது. சிறிதாக முகம் சுளித்து கூட அவளிடம் பேச தெரியாது. காதல், இந்த காதல் ஒன்றை மட்டும்தான் அள்ளி அள்ளி அவளுக்கு தர தெரியும். இருவரது நினைவுகளும் கடந்த காலத்தை நோக்கி பயணித்தது. 8 வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா மாகாணம். அந்த பல்கலைக்கழகத்தில் பல நாட்டு மாணவர்கள் படிப்பிற்காக வந்து குவிந்திருந்தனர். அவ்வளவு சீக்கிரம் அங்கு யாரும் படிக்க அனுமதி வாங்கிவிட முடியாது. திறமையோடு சேர்ந்து பணத்திற்குத்தான் அங்கு மதிப்பு. சொந்த நாட்டை விட்டு கல்வி கற்பதற்காக அங்கே சென்ற இந்திய மாணவர்களும் அங்கிருந்தனர். அப்படி மேற்படிப்பிற்காக சென்றவன்தான் நரசிம்மன். இதோ அதோ என்று வருடங்கள் ஓடிவிட தனது படிப்பின் இறுதி வருடத்தில் அடியெடுத்து வைத்திருந்தான். மச்சி, இன்னைக்கு காலேஜ் ஓப்பனிங். நம்ம நாட்டில இருந்து எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியல, பார்ப்போம். அவனது நண்பர்கள் குழுவில் இருந்த ஒருவன் கூற இன்னொருவனோ சிரித்தான். நீ எதுக்கு அடி போடுறேன்னு எனக்கு தெரியாதா? கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா சைட் அடிக்கலாம்னு தானே நினைக்கிறான். ஆமாடா, இந்த நாட்டு பொண்ணுங்களும் அழகுதான். இருந்தாலும் நம்ம நாட்டு பொண்ணுங்களைத்தான் மனசு தேடுது. தன் நெஞ்சை நீவி விட்டு கொண்டு அவன் கூற அந்த நண்பனின் தலையிலேயே ஒன்று போட்டான் நரசிம்மன். எரும மாடே, இத நீ எலினா கூட டேட்டிங் போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பல்லை இழிச்சுக்கிட்டு வீக்கெண்ட் ஆனா போதும் டேட்டிங்னு கிளம்பிட வேண்டியது. நீ எல்லாம் படிக்க வந்தியா இல்ல வேற எதுக்கு வந்த? சரமாரியாய் திட்டியவனை கண்டு பம்மினான் அவன். நரசிம்மன் அப்படித்தான். அவனும் மற்ற பெண்களை ஏறிட்டு பார்க்க மாட்டான். ஏறிட்டு பார்க்கும் நண்பர்களையும் ஒரு வழியாக்காமல் விடமாட்டான். ஐயோ, நீ இருக்கிறது தெரியாம வாயை கொடுத்துட்டேனா? வாய்விட்டே புலம்பிக் கொண்டவனை பார்த்து சிரித்தனர் மற்ற நண்பர்கள். நீ திருந்தவே மாட்டடா. எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, நமக்கு வரப்போற பொண்ணுக்கு உண்மையா இருக்கணும். அதுதான் முக்கியம். நாம எதிர்பார்க்கிற மாதிரி தானே அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. இங்கு இவன் பாடம் நடத்தி கொண்டிருக்க திடீரென்று பட்டென்று ஒரு சத்தம். பேச்சை நிறுத்திவிட்டு அனைவரது பார்வையும் சத்தம் வந்த திசையில் பாய்ந்தது. ஒரு இளம் யுவதிதான் ஒரு ஆணை கன்னத்தில் அரைந்து தள்ளி கொண்டிருந்தாள். ஹவு டேர் யூ டு டச்? டோன்ட் யூ ஹாவ் சென்ஸ்? நீ தொடுறதை சகிச்சுக்கிட்டு பயந்து போயிடுவேன்னு நினைச்சிட்டியா? தொலைச்சிடுவேன். அடி வாங்கியவனுக்கு தமிழ் தெரியுமோ என்னவோ, அந்த பெண் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தாள்.
அந்த ஆண் ஏதோ அவளிடம் வாலாட்டியிருப்பான் போல. இவளது இந்த அவதாரத்தில் அவன் சற்று பயந்து விட்டான். இன்னும் சற்று கூட்டம் கூடினாலும் அங்கு போலீஸ் வந்துவிடும் என்பதால் கல்லூரி நிர்வாகம் தலையிட்டு சிறு கண்டிப்புடன் அவனை அனுப்பி வைத்துவிட்டு இந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டது. பா, நம்ம நாட்டு பொண்ணு போலடா, என்ன தைரியமா அடிச்சு போடுச்சு. இங்கு நண்பர்கள் அதிசயிக்க நரசிம்மனின் பார்வையும் சற்று ஆர்வத்துடன் அவள் மேல் படிந்தது. திரும்பி நின்றதால் அவள் முகம் தெரியவில்லை. கண்ணை உறுத்தாத வகையில் ஜீன்ஸும் குர்த்தியும் அணிந்திருந்தாள். நடுமுதுகு வரை அடர்ந்திருந்த கூந்தல் விரித்து விடப்பட்டிருந்தது. அருகில் இருக்கும் அவளது தோழியிடம் எதையோ கோபமாக பேசியபடி அவள் செல்வது தெரியாம். இவனுக்கு ஆர்வம் அதிகமானது. யாரா இருக்கும்? எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தவனை நண்பர்கள் உலுக்கி வகுப்பறைக்கு அழைத்துச் சென்று விட்டனர். அன்று முழுக்க நரசிம்மனுக்கு ஏனோ கவனம் படிப்பில் செல்லவே இல்லை. பேனாவை கையில் வைத்துக்கொண்டு சுழற்றியபடி அந்த பெண்ணை பற்றித்தான் நினைத்து கொண்டிருந்தான். புது இடம், புது சூழல். யாராக இருந்தாலும் அந்த சமயத்தில் பயந்து அழுதிருப்பார்கள். ஆனால் அவள் வெகு தைரியத்துடன் தன்னிடம் வாலாட்டிய அந்த ஆணை எதிர்த்தது இவனை கவர்ந்தது. நீ ஏன்டா இன்னைக்கு அமைதியா இருக்கிற? நண்பர்கள் கேட்டபோது கூட நத்திங் என்று சமாளித்து விட்டான். அடுத்த பாடவேளையும் தொடங்கியது. அவனுக்கு ஏனோ அதில் மனம் லயிக்கவில்லை. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று உரைத்துவிட்டு வேகமாக வெளியேறிய நண்பனை யோசனையுடன் பார்த்து கொண்டனர் தோழர்கள். என்னாச்சுடா நரசிம்மா, போயும் போயும் ஒரு பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவு வீக்கா நீ? தலையை உலுக்கிக் கொண்டு அந்த காரிடாரில் நடக்கும்போது ஏதோ ஒரு உள்ளுணர்வு அவனுக்குள் உரக்க கூவியது. அவ இங்கேதான் இருக்கிறா. மனம் கூவ அவனுக்கே அவனது நினைவை நினைத்து ஆச்சரியம்தான். நண்பர்களுடன் சேர்ந்து சில படங்கள் பார்ப்பதுண்டு. அதிலெல்லாம் இப்படித்தான். நாயகனுக்கோ நாயகிக்கோ ஏதாவது ஒரு உள்ளுணர்வு உந்தி தள்ளும். சிறு கேலிச் சிரிப்புடன் அதை கடந்து செல்பவனுக்கு இன்று அதே உள்ளுணர்வு உந்தி தள்ளுகிறது. அவள் இங்கேதான் இருக்கிறாள் என்று. என்னடா இது? சலிப்புடன் எண்ணிக்கொண்டாலும் பார்வை திரும்பி அவள் இருக்கிறாளா என அலசியது. அவனது உள்ளுணர்வு பொய்க்கவில்லை. அவள் இருந்தாள். பக்கத்து வகுப்பறையில் ஜன்னலோரம் அமர்ந்திருந்தவளின் முதுகு அவன் பார்வையில் பட்டது. இது அவளேதான். மனம் இன்ப பரபரப்பில் ஆழ எப்படியாவது அவள் முகத்தை கண்டுவிட வேண்டும் போல் ஒரு வேகம் அவனுக்குள். அவளையே பார்த்து கொண்டு நிற்க அவளுக்கும் உள்ளுணர்வு உந்தி தள்ளியதோ என்னவோ. திரும்பி பார்க்க முயன்ற கணம் இவன் தோளில் ஒரு கரம் விழுந்தது. ராம், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒரு பேராசிரியர் இவனிடம் விசாரிக்க, நத்திங் சார். இவன் அவரை அனுப்புவதற்குள் ஏதோ வேலை கூறி கையோடு அவனை அழைத்து கொண்டு சென்று விட்டார் அவர். இப்பொழுது திரும்பி பார்த்த சந்திரிகாவிற்கு நரசிம்மனின் முதுகுதான் தெரிந்தது. நெடுநெடு உயரத்துடன் அதற்கேற்ற உடல்வாகுடன் தன்னை கடந்து சென்றவன் ஏதோ விதத்தில் அவள் கவனத்தை ஈர்த்தானோ என்னவோ. இவ்வளவு நேரம் இவர் இங்கேயா நின்னுட்டு இருந்தாரு? யோசனையுடன் அவன் சென்ற வழியையே ஜன்னலின் வழி பார்த்து கொண்டிருந்தவளை அருகில் அமர்ந்திருந்த தோழி கலைத்தாள். அப்பொழுதுதான் தான் விரும்பும் படிப்பில் 1ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருந்தாள் சந்திரிகா. அதன் பிறகு வந்த நாட்களில் அவள் அவனை மறந்து விட்டாள். முகத்தை கூட பார்க்காத ஒருவனை எப்படி அவள் நினைவில் வைத்துக் கொள்வாள்? ஆனால் அவன் மறக்கவில்லை. அந்த பெண்ணின் உருவம் திரும்ப திரும்ப மனதில் வந்து கொண்டே இருந்தது. நாளாக ஆக அவள் முகத்தை காண வேண்டும் என்ற ஏக்கம் அதிகமானதே ஒழிய குறையவில்லை. அதன் விளைவு அவனது கண்கள் அவனையும் அறியாமல் கல்லூரியில் எந்நேரமும் அந்த பெண்ணை தேட ஆரம்பித்திருந்தது. இப்படியாக கழிந்த நிலையில்தான் கல்லூரியில் புது மாணவர்களுக்கான கல்ச்சுரல் விழா நடைபெற்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் நரசிம்மனின் நண்பர்கள் குழு மட்டும் வெளியே மரத்தடியில் தஞ்சமடைந்திருந்தது. என்னடா ராம், வர வர ஏதோ யோசனையிலேயே இருக்க. வாட் ஹேப்பன்? சதா சர்வகாலமும் சிந்தனையில் சுற்றுபவனை அவர்களும் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றனர். அதுதான் எனக்கும் தெரியலாம். இப்படி கூறியவனை ஆச்சரியமாய் பார்த்து வைத்தனர் நண்பர்கள். நரசிம்மனிடம் எப்பொழுதுமே ஒரு தெளிவு இருக்கும். இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு வேண்டும் என்று நிர்ணயித்து தெளிவாக பாதையை உருவாக்கி அதில் பயணிப்பவன். உனக்கு என்னமோ ஆச்சுதான். அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் போதுதான் மைக்கில் அறிவிப்பு எழுந்தது. இனி தமிழ் மாணவர்களுக்கான கலை விழா ஆரம்பமாகிறது. முதலில் சந்திரிகா அணியினரின் பரதநாட்டியம். அழகான தமிழில் குரல் ஒலித்து பின்பு ஆங்கிலத்திலும் ஒலிக்க, ஏனென்று தெரியவில்லை, சந்திரிகா என்ற பெயர் அவன் கவனத்தை ஈர்த்தது. உள்ளுணர்வு என்று கூறுவார்களே, அவளது விஷயத்தில் மட்டும் இந்த உள்ளுணர்வு பலமாய் வேலை செய்தே கொண்டிருக்கிறது. உள்ளே சென்று பார். அவனது மனம் கட்டளையிட இவன் மட்டும் எழுந்து ஆடிட்டோரியத்தை நோக்கி நடந்தான். கண்ணாமூச்சி ஏனடா என் கண்ணா, கண்ணாடி பொருள் போலடா. பாடல் ஒளிபரப்பாக அந்த பாடல் செவி வழி நுழைந்து இதயத்திற்குள் என்னவோ செய்தது. சில நாட்களாய் நடக்கும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை அது நினைவுபடுத்த வேக எட்டுக்களுடன் ஆடிட்டோரியத்தை அடைந்தான். 5 பேர் அடங்கிய பெண்கள் குழு மிக அழகாய் சுழன்று சுழன்று நடனம் ஆடிக்கொண்டிருந்தது.
உள்ளே நுழைந்தவனுக்கு வேறு யாருமே கண்ணுக்கு தெரியவில்லை. நடுவில் ஆடிக்கொண்டிருந்த அந்த ஒரு பெண் மட்டும்தான் கண்ணில் விழுந்து கருத்தில் நிறைந்தாள். அந்த நதியின் கரையை நான் கேட்டேன், அந்த காற்றை நிறுத்தியும் கேட்டேன், வான்வெளியை கேட்டேன், விடையே இல்லை, இறுதியில் உன்னை கண்டேன், இருதய பூவில் கண்டேன். வரிகளுக்கு தகுந்தவாறு கரம் குவித்து அபிநயித்து ஆடிக்கொண்டிருந்தவளை விட்டு கண்கள் அந்தப்புறம் இந்தப்புறம் அசையவில்லை. பரதநாட்டியத்திற்கு தகுந்தாற்போல் அந்த மயில் வண்ண நீல நிறத்திலேயே தாவணி பாவாடை அணிந்திருந்தாள். மிதமான அலங்காரத்துடன் சுழன்று சுழன்று ஆடிய அந்த பெண்ணைக் கண்டு மனம் கூவியது. இது அவள்தான். இதுநாள் வரை அவன் அவளது முகத்தை கண்டதில்லை. அந்த கூந்தலும் முதுகையும் மட்டும்தான் கண்டிருக்கிறான். இருந்தாலும் இருதயம் பலமாய் அடித்து இதய துடிப்பின் வேகம் அதிகரித்து மனம் கூவியது, இவள்தான் நீ தேடிய பெண் என்று. தன்னை மறந்து நடந்தவன் ஆடிட்டோரியத்தின் நடுவில் வந்து நின்று கொண்டான். என் மனம் உனக்கொரு விளையாட்டு பொம்மையா, எனக்கென உணர்ச்சிகள் தனியாக இல்லையா, நெஞ்சின் அலை உறங்காது. விழிகளில் ஏக்கத்தை தேக்கி பாடியவளின் பார்வை அவன் மீதுதான் படிந்தது. இப்படி தன்னிலை மறந்த அத்தனை பேருக்கு நடுவிலும் அவளை மட்டுமே பார்த்த அந்த பார்வை, அதில் வழிந்த எதுவோ ஒன்று அவளை என்னவோ செய்ய ஆடிக்கொண்டிருந்தவளிடம் சிறு தடுமாற்றம். உன் இதழ் கொண்டு வாய் மூடவா என் கண்ணா, உன் இமை கொண்டு விழி மூடவா என் கண்ணா, உன்னுடையதான் என்னுடையல்லவா. இந்த வரிகளை அவனை பார்த்து பாட முடியுமா எண்ணம்? தடுமாறி விலகிய விழிகளை அவன் கண்டு கொண்டான். அவன் இதழ்கடையோரம் மெல்லிய ரகசிய புன்னகை உருவானது. இசைக்கேற்ப சுற்றி சுழன்று ஆடிய போது அவன் மனமும் அவளுடன் ஆடியது. அவனுக்கு அப்படித்தான் தோன்றியது. கலந்திட வா என்று அவள் பாடிய நொடி அவனது இருதயம் ஓடிச் சென்று அவள் உயிருடன் கலந்து விட்டது என்பதுதான் உண்மை. அந்த முரட்டு காதலனின் மனதிற்குள் அதிராமல் அவள் அடியெடுத்து வைத்து குடியேறிய கணம் அது. சுற்றியிருந்தவர்களின் கரகோஷம் கூட அவனை இவ்வுலகிற்கு இழுத்து வரவில்லை. பார்வை அவளை நோக்கியபடி கால்கள் வேரோடு அப்படியே நின்றிருந்தான். மற்ற பெண்கள் கலைந்து சென்றுவிட ஏனோ இவனது பார்வையை புறக்கணித்து விட்டு செல்ல மனம் வராமல் உறைந்து போய் அப்படியே நின்றிருந்தாள் பெண்ணவள். இருவரது விழிகளும் நேர்கோட்டில் சந்தித்து கொண்டன. ஓகே, நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த அறிவிப்பு எழ சுதாரித்து கொண்டவள் அணிந்திருந்த பாவாடையை தூக்கி பிடித்து கொண்டு ஓடிய காட்சி. இதோ இப்பொழுதும் கூட வண்ணம் மாறாமல் வாசம் மாறாமல் அப்படியே அவன் நெஞ்சில் புதைந்திருக்கிறது. இப்படி அழகிய கவிதையாய் ஆரம்பித்த அவர்களது சந்திப்பு அதே அழகு குறையாமல் அடுத்தடுத்த நாட்களிலும் தொடரும்.